நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான வியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, டே டைம் ஃப்ரேமோட இம்பார்ட்டன்டான ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம இன்ட்ராடே அனாலிசிஸ் போலாம். ஸோ ஒரு 1 வீக்கா நம்ம வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் விட்டு விட்டு தான் போட்டேன். ரீசன் நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ வீடியோ போட முடியாததுக்கு மன்னிக்கவும். சரிங்களா? ஸோ இப்ப நிஃப்டி ஃபியூச்சரோட டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷனும் ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரியா நெறைய வீடியோஸ் இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன்னா என்னங்கிறது. அத போய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஸோ லோயர் லோ ஹையர் ஹை போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஹையர் ஹைய பிரேக் பண்ணிட்டு, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு, மறுபடியும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஹை பிரேக் பண்ணணும். இப்படி பண்ணியிருந்தா நமக்கு பை ட்ரெண்ட் கன்டினியூஷன்ல இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அது நடக்கல. அதற்கு மாறா பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை பிரேக் ஆகாம, ஹையர் லோ பிரேக் ஆயிட்டு, லோயர் லோவ ஃபார்மேஷனா குடுத்திருக்கு. ஸோ லோயர் லோ ஃபார்மேஷன் குடுத்துட்டு, அதன் பிறகு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அகைன் கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ பை ட்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நெறைய சொல்லியிருக்கேன். ஸோ பை ட்ரெண்ட்னா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு, போயிட்டு வரணும். ஸோ இதுதான் பை ட்ரெண்ட். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் கிராக் ஆச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் ஒண்ணு இப்படியே பிரேக் ஆயிடலாம். ஸோ அப்படி இல்லாம மறுபடியும் ஒரு லோயர் லோ கிரியேட் பண்ணுச்சுன்னா, இட்ஸ் a டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பட் இருந்தாலும் இந்த டவுன் ட்ரெண்ட் லோ இந்த லோவ மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணாம, அகைன் போயிட்டு இந்த பிரைசேஷன் ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணிட்டு அ கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா, நெறைய பேர் பைல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டிஃபரெண்ட். பை தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை போக சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல இந்த செட்டப் பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் பண்ணது போறதுக்கான சான்சஸ் இருக்கா? அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்க்கு சான்சஸ் இருக்கா? இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா? அல்லது பையர ட்ராப் பண்றதுக்காக போயிருக்கா? அல்லது செல்லர ட்ராப் பண்றதுக்காக போயிருக்கா? ஸோ இந்த இடத்துல பையர் ஆர் செல்லர் யார் வின் பண்ண போற பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்க பிரைஸ் ஆக்ஷன் நிச்சயமா கத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன விட வேற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பெஸ்ட்டே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும். பிரைஸ் ஆக்ஷன் என்னவோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, மேபி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுற இடத்துல கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங்க்கு நம்ம குடுத்து தான் ஆகணும். பட் அத மீறி ட்ரெண்ட் கன்டினியூஷன்ல இருக்கிறப்போ, நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் செஷன் பிரேக் அவுட் என்னோட பார்வையில என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கவுண்டர் அட்டாக். அதாவது ட்ரெண்ட் டே டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். அதாவது செல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. So இந்த செல் ட்ரெண்ட் இந்த லோவ நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணாத ரீசன் எதனால இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. பட் இங்க செல்லர விட பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறனால அகைன் மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த புல் பேக் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் குடுத்திருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மேபி பாசிபிலிட்டீஸ் பைக்கா அல்லது செல்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் இஸ் கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹைல இருக்கிறனால என்னோட பார்வையில் டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன். ஸோ அது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,400 நான் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருந்தேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிஜெக்ஷனுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெவலா நமக்கு வரக்கூடிய இடம் வந்து இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவே கிட்டத்தட்ட ஃபெயில்ட் ஆயிருந்தது. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவே பிரேக் அவுட் ஃபெயில்டு. அதுக்கு பாசிபிலிட்டீஸ் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இந்த ஐ சரிங்களா? இந்த ஐக்கு போகலாம்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, போயிட்டு மறுபடியும் செல்லர் பிரஷர் இருந்தனால மறுபடியும் கீழ வந்துட்டு அகைன் மார்க்கெட் பை பிரஷர்ல போய் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் எந்த சைட
பிரேக் பண்றதுக்கு ரெடியா இருக்க போகுது. ஸோ நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம கிளியரா தெரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம எந்த லோவ ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த ஹைய ஃபோக்கஸ் பண்ணலாம், பைக்கோ எந்த லோவ ஃபோக்கஸ் பண்ணா செல்க்கோ போக சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்லயும் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கணும். நெறைய பேர் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நம்ம கேட்கறாங்க. ஸோ அது கொஞ்சம் வீடியோ லென்த்தா போகுங்கிறனால நான் வந்து முக்கியமான டைம் ஃப்ரேம் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிர்றேன். பட் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சொல்றதுனால வந்து எனக்கு எந்த ஒரு கிடையாது. பட் இருந்தாலும் பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அம் சொல்றதுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? 15 மினிட்ஸ் வரைஞ்சு காட்டுனேன். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து திஸ் இஸ் த பிரைஸ் ஆக்ஷன் ரியலா இங்க வந்து ஒரு வேவ் ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்க வேவ் ஃபார்மேஷன எப்படி வந்து நம்ம எத கன்சிடர் பண்றது? அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இந்த லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மேல போயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த ஹைய பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் லோ, இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரிஜெக்ட்க்கு மார்க்கெட் எதுவரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அஸ் இந்த இடத்துக்கு வரணும். திஸ் இதான் வந்து ரீசன். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது நமக்கு தெரியல. ஸோ 15 மினிட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் இதுதான். ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட முக்கியமான லோ. இந்த லோக்கு கீழ மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ஆகக்கூடாது. அதாவது பை ட்ரெண்ட்ல இருக்கணும்னா. ஓகே. பை ட்ரெண்ட் இல்ல. ட்ரெண்ட சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன வந்து ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பியரிஷ் கவுண்டர் அட்டாக் செட்டப்ல இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் லோ பிளஸ் டே லோ பிளஸ் நம்மளோட கவுண்டர் அட்டாக்கோட லோ. எல்லாமே சேம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த லோவ நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளைக்கு. ஸோ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு ட்ரேட் ஆகுது, குளோஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ நாளைக்கு மார்க்கெட் முடியும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் சாப்பி மார்க்கெட்ட குடுத்துட்டு கூட முடியும்போது இந்த லெவலுக்கு கீழ க்ளோஸ் வைக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி நடந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ 15 மினிட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் பார்த்துருவோம். ஸோ 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் கன்டினியூவா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அண்ட் தென் லோ. ஸோ இப்போ இந்த ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆயி போயிடுச்சு. பட் இந்த ஹை வந்து மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு இந்த கேண்டில் என்னவா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பியரிஷ் கவுண்டர் அட்டாக்கா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டே லோ பிளஸ் 30 மினிட்ஸ் பிரைஸ் செஷன் லோ, மறுபடியும் 15 மினிட்ஸ் லோவும், 30 மினிட்ஸ் லோவும் கிட்டத்தட்ட பிரைஸ் செஷன் லோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சேம் as 1 ஹவரும் அப்படிதான் இருக்கு. அது பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ டீட்டெயில்டா போனா ரொம்ப வீடியோ லென்த்தா போயிடும். ஸோ எல்லாருக்கும் இந்த பிரைஸ் செஷன் பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ கேட்டதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைஸ் ரேஞ்ச் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்றது இருக்கும். 26,160 டூ 150 வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 26,000 ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆச்சுன்னா, ரொம்ப 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 பிக் ஃபால் ஏற்படலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 26,150க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆஸ் பர் டே டைம் ஃப்ரேம் பிரகாரம் 25,400 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்களா? இப்போ இப்போ இது அடுத்தடுத்து என்ன லெவல்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே போல வந்து நெக்ஸ்ட் ஜோன். ஸோ கேப் என்னென்ன இருக்கோ நீங்க அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன சப்போர்ட் இருக்கு, என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், ஸோ மார்க்கெட் எங்கெல்லாம் வந்து ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குன்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் லோ. ஸோ அடுத்தது சேம் அஸ் ஒவ்வொரு பிரைஸ் ஆக்ஷனும் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். சரிங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட ஸ்டடியே அதுதான். ஸோ நீங்க வந்து ஆர்டிஃபிஷியலா எப்படி சொல்றது? அ பிவட் பாயிண்ட்ஸ் அதுன்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து விட பிரைஸ் ஆக்ஷன் ஒரு பையரோடையும், செல்லரோடையும் ஸ்ட்ரென்த் டெசிஷன் வந்து முக்கியமா பண்ணக்கூடிய இடம் இந்த மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் ஹை அண்ட் லோ தான். ஸோ அதெல்லாமே நமக்கு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ரிவர்ஸ் சான்சஸ் இருக்கக்கூடிய இடம் தான். ஓகே. ரிவர்ஸ் மீன்ஸ் கரெக்ஷனா கூட இருக்கலாம். அல்லது ட்ரெண்ட் கன்டினியூஷனா கூட இருக்கலாம். ஸோ அந்தந்த ஏரியா வர்றப்ப கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்பப்ப கேர்ஃபுல்லா இருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராஃபிட் புக்கிங்னா பார்ஷியலா பண்ணிக்கலாம். ஓகே. பார்ஷியல் மீன்ஸ் ஒரு நெறைய லாட் எடுத்திருக்கீங்கன்னா, கொஞ்சம் அந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் மேல போனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் பிளான் இஸ் யுவர்ஸ்.
நீங்க ட்ரேடிங் பிளான் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ மனி மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ ஏன் லென்த்தியா இருக்கு அப்டின்னா, ஸோ என்னோட பார்வையில் மார்க்கெட் ஒருவேளை 26,150 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு பிக் மூவ் குயிக்கா ஏற்படலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்த நாள் எப்படிலாம் அப்டேட் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி வியூஸும் மாறிடும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது டே டைம் ஃப்ரேம்க்கு அங்க போகணும். ஒரு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஏதாவது இந்த ஏரியால வந்து புல் பேக் ஆகுதுன்னா, டிலே ஆகலாம். கொஞ்சம் குயிக்கா போறது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகேவா? ஸோ ஒருவேளை இந்த ஏரியால வந்து ரிவர்ஸ் ஆகுதா, பை ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுதான்னா, நம்ம அடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் வேவ் ஸ்ட்ரக்சர வச்சு தான் நாம இப்ப இருக்க வியூஸையும் நம்ம சொல்றோம். ஒருவேளை நாளைக்கு பிரைஸ் ஆக்ஷன் எப்படி வருது, டே டைம் ஃப்ரேம் எப்படி முடியுது, அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம அடுத்தது நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க கன்டினியூவா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் பிரைஸ் ஆக்ஷன் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்பதான் பையர்ஸோட ஸ்ட்ரென்த்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எந்த லெவல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடி பண்றதே. சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் 26,150. ஸோ இந்த ஜோனுக்கு கீழ மார்க்கெட் ஒருவேளை ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு பிரேக் டவுன், ஓகே, நல்ல ஒரு பியரிஷ் பார் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதுக்கு மேல போக முடியல. நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கு அப்டின்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,040. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,850. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,800. ஸோ இந்த லோக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட், ஸோ இந்த லோக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் நிஃப்டி ஃபியூச்சர் சஸ்டெயின் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகல, ஃபெயில்ட் ஆகலங்கும்போது 25,400க்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கான இன்ட்ராடே லெவல். ஸோ டே டைம் ஃப்ரேமோட ட்ரேடிங் செட்டப், பியரிஷ் கவுண்டர் அட்டாக். ஸோ இங்க இம்பார்ட்டன்டான பிரைசேஷன் லோ 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 ஹவர், 30 மினிட்ஸ் எல்லா டைம் ஃப்ரேமோட பிரைசேஷன் லோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கறனால இந்த பிரைசேஷன் லோ, ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் லோ மேக்ஸிமம் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் ஸோ கவுண்டர் அட்டாக்காவும் இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் லோ அப்படிங்கிறது ரொம்ப ரேர் ஃபார்மேஷன் குடுக்கறது. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 26,150 கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஒரு லாங் மூவ், லாங் டார்கெட் 25,400. இடையில உள்ள சப்போர்ட் ஜோன் எல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த லெவல்ல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனா. ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆன பிறகு அந்த லோவ பிரேக் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா, பிரைசேஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். 2 வகையா. சரிங்களா? ஸோ அடுத்தது, ஸோ நம்ம ஏன் வந்து புட் சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணணும்? மேபி ஏரிஸ் கவுண்டர் அட்டாக்கா இல்லாம நம்மள வந்து டைவர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால ஸோ இந்த ஹைக்கு மேல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பிரைசேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிட்டாலே மார்க்கெட் அகைன் பை ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த செட்டப் பிரேக் அவுட் ஆகி நடந்ததுன்னா 26,400 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பை சைட்ல அதாவது கால் சைட்ல. ஸோ இதுதான் நாளைக்கு நாம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ட்ரேடிங் செட்டப். ஸோ நாளைக்கு முக்கியமான நாளா இருக்கலாம். மேபி பியரிஷ் கவுண்டர் அட்டாக்கா இருந்தால், ஸோ இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது ட்ரேட் ஆகுதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஸோ நல்ல ஒரு பியரிஷ் மூவ் ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, அகைன் மார்க்கெட் 26,300 வரைக்கும் வரலாம். அதையும் மீறி இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, 26,350 to 26,400 வரைக்கும் போக சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இதுதான் ட்ரேடிங் செட்டப் இன்ட்ரா டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும். ஸோ டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பியரிஷ் கவுண்டர் அட்டாக். ஸோ இந்த 2ல பியரிஷ் கவுண்டர் அட்டாக் சக்சஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னா, இந்த லோவ வந்து பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி இல்லாம பை ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுச்சுன்னா 26,250 to 260 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட ஓன் அனாலிசிஸ். நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான ரீசன் நீங்களும் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்றேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஒருவேளை நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்லயும் இருக்காங்க. பட் நான் குரூப் வந்து டெலீட் பண்ணிட்டேன். குரூப் வச்சுக்கல. பட் பர்சனலா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் குரூப்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சம் பர்சன்ஸ் ஓகே. மேக்ஸிமம் அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யூடியூப் மூலியமா வந்தவைங்க தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் நடந்திருக்கு, நடக்குது, கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, என் நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ராப்பரான மணி மேனேஜ்மென்ட், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ்,
ப்ராப்பரா எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நண்பர்